தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதாவுக்கு எதிர்ப்பு. திமுக கூட்டணியில் பிரேமலதாவுக்கு எதிர்ப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் பிரேமலதாவை சேர்க்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. காலையில் அதிமுகவுடனும் மாலையில் திமுகவுடனும் பேச்சுவார்த்தை மாறி மாறி நடத்தி வருகிறார் பிரேமலதா. கூட்டணி பேரம் எங்கு படுகின்றதோ அங்கு கூட்டணி அமைக்க அவர் முடிவு செய்துள்ளார். 2 கட்சிகளிடமும் மாறி மாறி பேசி வருகிறார். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் பிரேமலதாவை சேர்க்க மதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மதிமுக, தேமுதிக 2 கட்சிகளுமே நாயுடு சமூகத்து வாக்குகளை மையமாக வைத்து செயல்படுகிறது. மதிமுகவும் தெலுங்கர் வாக்குகளை மையமாக வைத்து செயல்படுகிறது. மதிமுகவுக்கு போட்டியாக தேமுதிகவும் உள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் பல வருடங்களாக இருக்கிற வைகோ திமுக கூட்டணியில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தேமுதிகவை திமுக கூட்டணியில் சேர்த்தால் தனக்கு திமுக முக்கியத்துவம் தராது என்று வைகோ கருதுகிறார். இரண்டாவதாக, நீண்ட நாட்களாக தான் திமுக கூட்டணியில் இருப்பதால் தன்னை விட கூடுதலான தொகுதிகள் பிரேமலதாவுக்கு கொடுக்கக்கூடாது என்று வைகோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தேமுதிகவை விட கூடுதலான தொகுதிகள் தனக்கு தர வேண்டும் என்று வைகோ கேட்டுள்ளார். மேலும் பிரேமலதாவை கூட்டணியில் சேர்க்க எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். ஆகவே தேமுதிகவை திமுக கூட்டணியில் சேர்க்க திமுக கூட்டணி கட்சியான மதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று திருமாவளவன் குரல் கொடுத்து வருகிறார். காங்கிரசுக்கு சமமான தொகுதிகள் தனக்கு வேண்டும் என்று திருமாவளவன் கேட்கிறார். ராமதாஸை கூட்டணியில் சேர்த்தால் கூட்டணி பலம் என்று காங்கிரஸ் சொல்கிறது. மேலும் கூட்டணி ஆட்சியில் பங்கு என்று காங்கிரஸ் கோரிக்கை வைத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று மதிமுக புதிய பிரச்சனையை கிளப்பியுள்ளது. தேமுதிக திமுக கூட்டணியில் இடம்பெறுமா என்பது தெரியவில்லை. பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம்.